இப்போ பாருங்கள் 2 கூடை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த 2 கூடை நிறைய மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை ஒரே கூடையோடு வர போகிறோமான்னு பார்க்கலாம் வாங்க. காமி எப்படிங்க பாரு, ஃபுல்லாக எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. எப்படி காற்று நேற்று ஒரே மழை தான் வந்தது. வெயிட்டு தாங்காமல் நான் குச்சி வச்சு கட்டணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். அது நேரம் இல்லையேன்னு சொல்லிவிட்டு சரி மெதுவாக கட்டிக்கலாம் விட்டாக்க அங்கே பாரு ஃபுல்லாக போச்சு. குழைக்கிறது கஷ்டம்தான். பாரு நல்லா செடி பாரு எவ்வளோ வந்திருக்கு. நல்ல அழகாக ஹார்வெஸ்ட் பண்ணுற நேரம். சரி இருக்கிறத பறிச்சுக்கலாம். தம்பட்டை வரை செடியிலே நல்லா கொத்து கொத்தாக காய் காய்க்குது. நல்லா சூப்பரான காய் பிஞ்சு பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய தொடர்ச்சியாக கிடைக்கும்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தெரியல, அப்படியே எடுக்கிறேன். இந்த பக்கம் வாமா, வீடியோ எடுக்க முடியல. காமிடல வீட்டெல்லாம் அது உடஞ்சிருக்கு பாருங்க. நல்ல சூப்பரான காய் இது காமி. இப்போதான் ஏகப்பட்ட பிஞ்சு பாருங்க, ஏகப்பட்ட பிஞ்சு வச்சிருக்கு. இப்படி ஆகிப்போச்சு. இது அப்படியே காண செடி தம்பட்டை அவரை ஒரே செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மொட்டும் பூவும் காயுமா இருந்தது தெரியுமா. இங்கே பாருங்கள் அது அப்படியே போயிடுச்சு, உடையும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஆனால் இப்போ பாருங்கள் அதே நேரம் இது கொத்தவரங்காவுமே ஒரு 4-5 செடி வச்சு விட்டேன். நல்லா இப்போது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி இது செகண்ட் ஹார்வெஸ்ட்டு. இனிமேல் போக போக நிறைய காய்கள் கிடைக்கும். மழை பெய்கிறதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னா கூட மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விதைகள் போட்டு பூ காய் பிடிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா அவரைக்காய், அதுக்கப்புறம் தம்பட்டை அவரை இதெல்லாம் சாஞ்சு போயிடுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே எனக்கு சில சந்தோஷமான இது, ஏன்னா மழை பெய்யறதுனால தண்ணி விடுற வேலை இல்லை. அந்த மாதிரி சில பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவும் பார்த்திங்கனாக்கா இந்த காற்று மழைக்கும் ஒரு சில செடிகள் ப்ராப்பராக கட்டாமல் இருந்தால் போயிடுது. அதுவுமே இனிமே கவனமாக பார்த்துக்கணும். இங்கே காமி ஃபுல்லாக ஜூம் பண்ணி ஒரே செடியில் இவ்வளோ காய். ஒரு 5 செடி வச்சோம்னாக்கா சூப்பராக ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். ஒரு செடி 2 செடி வச்சோம்னாக்கா நமக்கு பத்தவே பத்தாது. வைக்கும்போதே 5-6 செடி வச்சிட்டோம்னா ஒரு நேரம் பொரியலுக்கு சூப்பராக கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்னா இந்த வாட்டி தான் ஒரு 5-6 செடி வச்சு விட்டுட்டேன். சரி ஏற்கனவே 2 செடி 3 செடின்னு வச்சு வைக்கும்போது 6-7 செடி வைக்கிறோம். அதில் செத்து போயிடுது சில செடிகள்லாம். அதனால தான் சரி இந்த வாட்டி பாருங்கள் இந்த 2 செடியிலையே இப்போ தான் 2வது அறுவடை. இன்னும் போக போக நிறையா பிஞ்சு பிடிக்கும். இந்த பாருங்கள் இதுலேயும் பாரு காமி. ரெண்டு வெண்டைக்காய் எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. கொத்தவரங்காவும் கிடச்சிருக்கு. கொஞ்சம் தம்பட்டை அவரை இது அடுத்து கத்திரிக்காய் பறிக்க போகலாம். என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்குவோம். இங்கே பாருங்களேன், சூரியகாந்தி இப்போ தான் வர்றாங்க. எப்படி இருக்குது, அழகாக இருக்குது பாருங்களேன். இதுமாதிரி ஒரு 5-6 செடி வச்சுருக்கேன். இது எல்லாமே அழகாக பூத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வாங்க வேறு என்ன காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் இங்கே இருக்கு. பிஞ்சு சூப்பராக இருக்குது. இந்த அங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது.
நான் வெண்டைக்காவெல்லாம் பார்க்குறதே இல்லை, ஊருக்கு போயிருக்கிறதுனால நல்லா தான் இருக்குது. இதை ஒன்று சாம்பாருக்கு பறிச்சுக்கலாம். அழகாக இருக்குது. இப்போ வந்து இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இந்த கத்திரிக்காய் ஒரு 2 பறிச்சுக்குவோம். இன்னும் இருந்தது கத்திரிக்காய். வா, இங்கே ஒரு கத்திரிக்காய். இதெல்லாம் மறைஞ்சு போயிருக்கிறதுனால தெரியவே இல்லை. இங்கே பாருங்கள், பூச்சி ஓட்டை. இதில் ஒரு ஓட்டை வந்து வேஸ்ட். இது விதைக்காவது விட்டுருக்கலாம், விதைக்க விட முடியாமல் போயிடுச்சு. சரி, ஓகே. இந்த செடியில் தான் எப்போவுமே கத்திரிக்காய் இருந்துக்கிட்டே இருக்கும். இது பிஞ்சு கொஞ்சம் அவ்வளோ நல்லா தெரியாது. சரி சரி. பீக்கங்காய் இருக்குது. இதில் 1 இதில் 2 இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு வரல, கத்தி எடுத்துகிட்டு வராதுங்களா? ஐயோ, நான் 2 கத்தி வாங்கி மாடியில் போட்டு வச்சுருந்தேன். அது 2யுமே காணோம், எங்கே தான் போச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்தேன், அந்த கத்தி காணோன்னு இன்னொன்று எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொன்றுமே அதையுமே காணோம். இது பண்ணி 3 பீக்கங்காய். இப்போ வந்து கருவேப்பிலை வேணும், அப்புறம் கொஞ்சம் கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கீரை வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே நேரம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து கீரை தான், கீரை மெயின். வாங்க கீரையை பறிக்கிறது காமிக்கிறேன். முள்ளங்கி போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணேன், போன வாட்டி கொஞ்சமாக போட்டு எல்லாம் அழுகி போச்சேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக நான் கொஞ்சம் தூவி விட்டேன். நிறையா வந்துச்சுன்னா எடுத்து வேறு பக்கம் நட்டுக்கலான்னு. அது பார்த்தா போட்டது எல்லாமே முளைச்சிருச்சு இந்த மலையில். நல்லா சரி பார்க்கலாம். கீரை பாருங்கள், நம்ம கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த கீரைகள் நமக்கு ரெகுலராகவே தான் கிடைக்கிது. இதில் போட்டது பார்த்திங்கனாக்கா ரைன் லில்லி தான் போட்டு வச்சேன். ஆனால் எனக்கு கீரை விதைகள் எல்லா பக்கமும் தூவி விட்டுருவேங்க. ஒரே பக்கமாக வச்சாக்க இந்த மலைக்கு வராதுங்கிறதுனால எங்கெல்லாம் வந்து இடம் இருக்கோ தூவி விட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரி எடுத்துக்குவேன். இதே மாதிரி பாருங்க, தலைன்னு பச்சை பச்சேன்னு இருக்கா. இதே மாதிரி ரெகுலராகவே நம்ம கீரை மாடி தோட்டத்தில் எடுப்பேன். இது மட்டும் நமக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் வாங்க. அங்கங்கே இருக்கும் கீரைகள் வந்து நான் நினச்சேன்னா கொஞ்சம் பார்த்தேன். இதில் ஒரு 4 கீரை இருக்கும், அதில் 4 கீரை இருக்கும், எல்லாமே வந்து கலந்து தான் இருக்கும். இப்படி தான் எடுப்பேன் நான். கீரை வந்து எனக்கு எல்லா பேக்லேயுமே இருக்கும். இதில் தான் நிறையா இருக்குங்க. இந்த மலையில் பாருங்கள் ஃபுல்லாக சாஞ்சு போச்சு. இதில் கேரட்டு போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள். கேரட்டு போட்டு வச்சு இந்த மலையில் ஃபுல்லாக காலி, எல்லாம் பாதியெல்லாம் போயிடுச்சு கேரட்டு. ரொம்ப ஒரே இடத்துல 2 பக்கம் கீழே இருக்குது. தான் படிக்கணும்.
இந்த மாடி வந்து க்ளீன் பண்ணவே இல்லைங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். கீரை கூட வேணும். ஓ வந்து இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு போதும். ஏன்னா அப்பப்போ கீரை எடுக்கிறதுனால இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கேயே கொஞ்சம் முடிச்சுட்டு வச்சுருவோம். அது மக்கி போய் உரமாயிக்கும். மக்கி உரமாயிடும். நமக்கு கீரை மட்டும் தான் தேவை. அதனால நம்ம கீரை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். லைட் எங்கேயோ வச்சுட்டேனே தெரியலம்மா. ஓகே, இப்போ வந்து சமையல் கீரை அப்புறம் காய் இதில் கொஞ்சம் நம்ம ஆர்வம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கீரையோடையே கொஞ்சம் கீரை இந்த மாதிரி செக்கீரையை நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ வந்து சத்து கிடைக்கும் நமக்கு. பாப்பா ஸ்கூலுக்கு போகிறனால என்ன ஆகுதுன்னா எப்போமாவது ஒரு வாட்டி தான் கீரை சமைக்கிற மாதிரி இருக்கும். சமைச்சாலும் ஈவினிங் டைமில் வந்ததுக்கப்புறம் தான் பாப்பா சாப்பிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. பாருங்கள் கீரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது பார்த்துட்டு பறிக்கிறதுக்கே மனசே வரல. இது பீட்ரூட் கலரில் இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ சத்துங்க அந்த கீரை, சகப்பு கீரை. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் ஒன்று வேறு காமி பாருங்க. 2 வகை கீரை எடுத்தாச்சு. ஒன்று சிகப்பு கீரை, ஒன்று வந்து அரைக்கீரை. அது ரெண்டுமே பாரு. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இங்கே பாரு, இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. நம்ம கண்ணுக்கே தெரியல பாரு. இது இந்த கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 கத்திரிக்காய். எங்கள் பிளேட்டுங்க வச்சுமே பிளேட்டுங்க தெரியாது. இப்போ வந்து இந்த சங்குப்பூ கொஞ்சம் டீக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டீ போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. இதுவுமே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிடுவேன் தண்ணி மாதிரி. இது வந்து அவ்வளோ நல்லது உங்களுக்கு. அங்கங்கே உள்ளே நிறைய இருக்கும். நிறையா அங்கே ஒரு 2 செடி வச்சுருக்கேனா, அந்த அங்கே போ அதில் ஒரு சங்கு போட்டோம். காட்டு. அங்கே சங்குப்பூ எப்போவுமே இருக்கும், ஆனால் வந்து இப்போ இல்லை. அதனால் பரவாயில்ல. ஓகே, கொஞ்சம் டீக்கு சங்குப்பூ எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதுதான். கருவேப்பிலை இந்த லாஸ்ட் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை இல்லாத சமையலா, அதனால் அந்த கருவேப்பிலையுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்குவோம். இந்த பாவக்காய் கொடி கருவேப்பிலையே பிடிச்சிருக்கு, பிடிக்க ஒன்றும் இல்லைன்ட்டு. சரி ஓகே, இது போதும் சமையலுக்கு. நான் அங்கங்கே கருவேப்பிலை வச்சுருப்பேன். நான் ஒரு 3 தொட்டி வச்சுருக்கேன். அங்கே சரி மட்டும் வைக்குது. அவ்வளோதான். நம்ம
நமக்கு வந்து கீரையும் கிடைச்சிருக்கு. அதோட இப்போ வந்து கருவேப்பிலையும் சங்குப்பூமே கொஞ்சம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து கொண்டா இந்த கீரை பொரியலுக்கான 2 வகை கீரை, சாம்பார் பொரியலுக்கான ஒரு 2 தட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பூஜைக்காக நம்ம வந்து பூக்களையுமே கொஞ்சம் பறிச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ காயும் கீரையும் ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு பூக்களை பறிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால் சாமிக்கு பூ பறிச்சுட்டு அப்புறம் சொடக்கு தக்காளியும் பறிக்க மறந்து போயிட்டேன். அந்த சொடக்கு தக்காளியும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்பவே மருத்துவ குணமுள்ள செடின்னு பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி. அதை குழம்போட சேர்த்து வைக்கும்போது அதோட மருத்துவ குணம், அதாவது தனியாக சாப்பிடும்போது தான் எதுவுமே கசக்கும். நீங்கள் வந்து அது குழம்போடு நீங்கள் சமைச்சி சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட பலனும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம பிள்ளையாருக்காகவே அழகான பூக்கள்லாம் பூத்துருக்காங்க. இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி சாமி கும்பிடலான்ட்டு பறிக்கிறேன். இது பாருங்கள், சிசரு எங்கன்னு தெரியாமல் என்னால் கையில் கட் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டெம்மு மொத்தமாகவும் இருக்குது, அதே நேரம் முள்ளும் குத்துது. இந்த பாருங்கள், ரோஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக இருக்குது. நான் இப்போ இதை பார்க்கவே இல்லை சுத்தமாக 2 நாளாக. நான் அந்த மாடி தோட்டம் அந்த பக்கம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை நான் கவனிக்கவே இல்லை. நல்லா சூப்பராக இருந்தது. அந்த பூவுமே நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இந்த ரோஸ் வந்து நம்ம வீட்டிலையே கொஞ்சம் கடலை மாவு, தயிர், மஞ்சள்லாம் போட்டு நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது இந்த ரோஸ் எசன்ஸு இதை வந்து அப்படி சும்மா நல்லா கசக்கிட்டு ஒரு சின்ன இடிக்கல்லில் கசக்கிட்டு இந்த எசன்ஸுமே அதோடு சேர்த்து போட்டால் ரொம்ப ஸ்கின் நல்லாயிருக்கும். 50 வயசானாலும் என்னங்க, 60 வயசானாலும் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். எனக்குமே பார்த்திங்கன்னா 1008 பிரச்சனை இருக்கும். வீசிங் பிரச்சனை இருக்குது, சுகர் பிரச்சனை இருக்குது, ப்ரெஷரு, யாராவது ஏதாவது ஒன்றுன்னா அது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதிகமான கோவங்கள் வரும், ப்ரெஷருமே அதிகமாக இருக்கும். இந்த மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் அப்படி கண்ணுக்கு பார்க்கும்போது நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ வந்துட்டேன். அந்த கோவங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. நமக்கு வந்து ஹாப்பி, மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மட்டும் இருக்குது. அது அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, மாடித்தோட்டம் வைக்கிற நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட அருமை. நமக்கு என்ன தான் ஒரு டென்ஷன் இருந்தாலும், நம்ம என்ன தான் ஒரு கவலையில் இருந்தாலும், இங்கே நான் வந்து நின்னோம்னா சுத்தமாக எந்த ஞாபகமுமே வராது உங்களுக்கு. இந்த மாடித்தோட்டம் இந்த அழகை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கீரைக்கும் கீரை 2 வகையான கீரை, அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு பொரியலுக்குன்ட்டு காய்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதோட கருவேப்பிலையுமே எடுத்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் டீக்கு வந்து நீல சங்குப்பூ எடுத்துருக்கோம். ஓகே, எல்லாருமே கார்டன் ஆரம்பிங்க. சூப்பராக ஹெல்த்தியாக வீட்லேயே சாப்பிடுங்க. ஓகே, பாய்.